தாவேக் அரசின் வேளாண் பட்ஜெட் குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடன் விவசாயி சுகுமார் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் மேடம். சார், தாவேக் அரசின் முதல் வேளாண் பட்ஜெட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? வேளாண் துறை வளர்ச்சிக்கு இது ஊக்கமா இருக்குமா, உதவுமா? இல்லை மேடம், இந்த நாங்க எல்லாம் எதிர்பார்த்தது மேட்டூர்ல தண்ணியில பம்பு செட்ல மட்டும் 1,75,000 ஏக்கர் நட்டிருந்தோம். அது 40,000 ஏக்கருக்கு மேல பட்டு போச்சு. அதை பத்தி அரசாங்கம் எந்த கணக்கிலும் எடுத்துக்கல. அப்புறம் கடனை அவங்க தான் சொன்னாங்க, கடனை 5 ஏக்கருக்குள்ள முழுமையாக தள்ளுபடியா, 5 ஏக்கருக்கு மேல பாதி தள்ளுபடி பண்றேன்ட்டு அதையும் தள்ளுபடி பண்ணல. இந்த 75,000 தள்ளுபடி பண்றங்கிறது விவசாயிகளுக்கு எந்த வகையிலையும், ஒரு 75,000 வாங்கியிருக்க விவசாயிகளுக்கு 5,000 முதல் 7,000 10,000 இப்படி தான் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இதுவரையிலும் எந்த கவர்மெண்ட்டும் இது மாதிரி பண்ணது கிடையாது. அதனால நாங்கள் இந்த பட்ஜெட்டை இப்போ கடுமையாக நாங்கள் புறக்கணிக்கிறோம். இது சம்பந்தமாக நாங்கள் தமிழ்நாடு பூரா விவசாய சங்கம் நாங்கள் ஒன்று கூடி பெரிய அளவில் நாங்கள் போராட்டம் நடத்துறதுக்கு நாங்கள் தயாராகிட்டு இருக்கோம். இந்த பட்ஜெட்டை நாங்கள் விவசாயிகள்லாம் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். நாங்கள் யாரும் ஆதரிக்கல மேடம். சார், அதே போல நெல் கொள்முதல் விலை ஒரு குவிண்டாலுக்கு 3,500 ரூபாயா உயர்த்தப்படும். கரும்பும் குறைந்தபட்ச ஆதரவு விலை 4,000 ரூபாயா வழங்கப்படும் அப்படின்னு தாவேக்கு தேர்தல் வாக்குறுதியில சொல்லியிருந்தாங்க. இது இந்த பட்ஜெட்ல இல்லாததை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல மேடம், இனிமே நாங்க நெல் நட்டு அதுக்கு பிற்பாடு தான் 3,500 ரூபா நாங்க நெல்லுக்கு வாங்கணும். அதே போல கரும்பு நாங்க இதுவரையிலும் கரும்பு எல்லாருமே புறக்கணிச்சுட்டாங்க. இனிமே கரும்பு போட்ட பிற்பாடு தான் இது வரும். இப்ப இருக்கிற உர விலைக்கு இதுக்கும் எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. ஆனா இந்த பட்ஜெட் நெல் விலையை இதையும் நாங்க வரவேற்கிறோம். சார், நீங்க பம்ப் செட் பத்தி பேசியிருந்தீங்க. 1000 விவசாயிகளுக்கு சூரிய சக்தி பம்ப் செட்டுகள் மானிய விலையில அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் வரவேற்கிறோம் மேடம். அதெல்லாம் இந்த மாதிரி நிகழ்ச்சியில நாங்க வரவேற்பு தெரிவிக்கிறோம். ஆனா இப்போ இருக்கிற பம்ப் செட் நிறைய விவசாயிகள் 1,00,000 விவசாயிகளுக்கு மேல நாங்க கரண்ட் மின் இணைப்புக்காக காத்திருக்கோம். அதை பத்தி எந்த அறிவிப்பும் இல்லையே. ஓகே சார், தேங்க்யூ சார். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். சரிங்க மேடம், நன்றி மேடம்.